வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவை ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம், வெளியான சுற்று நிருபம். தித்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாய் நிவாரணம், மே தின உரையில் அனுர அறிவிப்பு. வளமான நாடு, அழகான வாழ்க்கை, மக்கள் சக்தியாக ஒன்றிணையுங்கள், ஜனாதிபதி மே தின அறைகூவல். காலாவதியான குடிநீர் போத்தல் விற்பனை, வர்த்தகருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். இலங்கையின் அரசு நிறுவனங்களில் தற்காலிக நாளாந்த பதில் ஒப்பந்த அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை சேவையில் நிரந்தரமாக்குவது தொடர்பான 2026-11 இலக்க சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்று நிருபம் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கு அமைய அமைக்கப்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு இந்த சுற்று நிருபம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ், இந்த தீர்மானத்தின் மூலம் சுமார் 9,800 ஊழியர்கள் நிரந்தர நியமனங்களை பெற அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அறிவிக்கப்பட்டவாறு தற்போது அரசு நிறுவனங்களில் தற்காலிக பதில் ஒப்பந்த அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்கள் இதன் கீழ் உள்வாங்கப்படவுள்ளனர். ஏற்கனவே நிவாரண அடிப்படையில் பணியாற்றி சுற்று நிருப்ப விதிகளுக்கு அமைய நிரந்தர நியமனம் பெற்றிருந்தும் அந்த நியமனங்கள் இதுவரை முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் ஊழியர்களை முறைப்படுத்துவது தொடர்பான நடைமுறைகளும் இதில் உள்வழக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த வருடம் ஏற்பட்ட தித்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்கியதாகவும் அவற்றில் 1% கடன் வாங்கியோ புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குகின்றனர். இலங்கையில் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இலங்கையின் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எடுக்கும் அரசாங்கமாக உருவாகியுள்ளது. தித்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமாகின. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். இலங்கையின் உழைக்கும் மக்கள் நாடு பொருளாதார ரீதியாக பல வெற்றிகளை ஈட்டிக் கொண்டிருக்கும் ஒரு தீர்மானமிக்க தருணத்தில் இம்முறை தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் மே தின செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2025 ஆண்டில் 1977 ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவாகியுள்ளதுடன் 2007 ஆண்டுக்கு பிறகு நாட்டின் அதிகூடிய அரச வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. பொருள்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி வருமானம் $17 பில்லியன் தாண்டியுள்ளது. அமெரிக்க தீர்வை வரி விதிப்பு, தித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு போர்ச்சூழல்களுக்கு மத்தியிலும் நாட்டின் அணிசேரா வெளியுறவு கொள்கை மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் $1,750 உயர்த்தப்பட்டுள்ளது. 2016 ஜனவரி 1 பின்னர் பணியில் இணைந்த அரச ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மகபல புலமை பரிசில் கொடுப்பனவு $10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரலாற்றில் அதிகூடிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது.
டிஜிட்டல் பொருளாதாரம், கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் சமூக சக்தி போன்ற திட்டங்கள் மூலம் மனித வளத்தையும் உற்பத்தியையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்பும் கூட்டு முயற்சியில் நாட்டின் முதன்மை சக்தியான உழைக்கும் மக்கள் மனசாட்சிக்கு இணங்க இணைய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காலாவதியான குடிநீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற வர்த்தகர் ஒருவருக்கு 5,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தம்புள்ள பிரதேச ஹோட்டல் உரிமையாளர் ஒருவருக்கே தம்புள்ள நீதவான் மேற்படி அபராதத்தை விதித்தார். மாத்தளை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் இம்முற்றுகையை மேற்கொண்டிருந்தனர். 70 ரூபாவிற்கு விற்க வேண்டிய தண்ணீர் போத்தலை 100 ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளதுடன் அது காலாவதியானது என்றும் தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.